ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் அவகோடா சாப்பிட்லாமா, சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் அவகோடா பழம் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட உணவு ஒவ்வாமை குறைவாக இருக்கும். இது ஒரு சில ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுச்சு. கன்சீவ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு பெண்ணுமே அதிக ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அவகோடா உருவாக 6 முதல் 9 மாதங்கள் வரை டைம் எடுக்கும். ஒரு சில வகையான அவகோடாவில் 12 மாதங்கள் வரை அது பழுக்காமல் கூட இருக்கும். இதனால தான் நம்ம கன்சீவ் ஆகி 10 மந்த் ஆகிறது. அதே மாதிரிக்கு அவகோடா உருவாகும் 10 மாதம் ஆகிறதுனால இந்த பழத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த பழம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அவகோடா பழத்தில் மோனோசாச்சுரேட்ன்ற கொழுப்பு இருக்குது. இதில் நார்ச்சத்தும் விட்டமின் ஏ, B2, B3, B5, B6, C, B மற்றும் K போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரிக்கு பொட்டாசியமும் போலிக் ஆசிடும் அதிகமாக இருக்குது இந்த பழத்தில். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனின் சமநிலை கொண்டு வரதுக்கும், பிசிஓடி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும், அது மாதிரிக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரிக்கு கருவுறுதலுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே இது சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரிக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் கூடிய அடிவயிற்று வலியை குறைப்பதற்கும் இந்த அவகோடா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் இது சாப்பிட்றதுனால உங்கள் குமட்டல் வாந்தியெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரிக்கு தாய்ப்பாலில் உள்ள ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்கும் இந்த அவகோடா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் தூக்கமின்மை ஏற்படும். அந்த தூக்கமின்மையை குறைப்பதற்கும் இந்த அவகோடா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த அவகோடா சாப்பிட்றதுனால தாய்ப்பாலில் ஊட்டச்சத்து அதிகமாகி குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறும். அவகோடாவில் காணப்படக்கூடிய ஃபோலிக் அமிலம் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் அவங்க நரம்பு மண்டலத்துக்கு ஏற்படும் குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோலிக் அமிலம் கன்சீவ் ஆனதுலேருந்து தினசரி தேவை 41% அவகோடா பழத்திலே நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். குழந்தையோட கண் ஆரோக்கியத்திற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவகோடாவில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட சீரான வளர்ச்சிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் கர்ப்பிணிகளின் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க நார்ச்சத்து உங்கள் பசியை குறைக்க உதவும். இதனால் உங்கள் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். கன்சீவ் ஆனாலும் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. இதனால் இருதய நோய், செரிமான பிரச்சனைகள் குறையுது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த பழம் சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய இட்லி, தோசையில் வெண்ணெய், நெய் சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த வெண்ணெய், நெய்க்கு பதிலாக நீங்கள் அவகோடா பழத்தை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை சேலடாகவும் சாப்பிடலாம். ஆக மொத்தத்தில் டெய்லி ஒரு அவகோடா எடுத்துக்கணும். அவகோடா எடுக்கிறதுனால உங்களோட எடையை சீராக்கவும், உங்களோட குழந்தையோட வளர்ச்சி சீரான நிலையில் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ கண்டிப்பாக இந்த பழத்தை சேலடாவோ ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கிற ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.